இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் செத்து போனதா இருக்கு, வாக்குத்தத்தம் செத்து போனதா இருக்கு, ஆசீர்வாதம் செத்து போனதா இருக்கு, அபிஷேகம் செத்து போனதா இருக்கு, அழைப்பு செத்து போனதா இருக்கு, ரட்சிப்பு செத்து போனதா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு போல பொய்யான வார்த்தைகளை நம்பி உயிரோடு இருக்கிற தரிசனம் செத்து போனதா நம்பிட்டான். உயிரோடு இருக்கிற ஆசீர்வாதம் செத்து போனதை நம்பிட்டான். உயிரோடு இருக்கிற அதிகாரம் செத்து போனதை நம்பிட்டான். யாரு? யாக்கோபு. இவ்வளோ காலம் உயிரோட தான் இருக்கிறார் யாக்கோபு. ஆனா இன்னும் இல்லையா, ஜீவன் இல்லையா. எப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு காண்பிக்கிறார்களோ, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் யாக்கோபுனுடைய ஆவி உயிர்த்தது. இன்னைக்கு நாம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையோ உயிர்ப்பிக்கும். மனுஷனுடைய வார்த்தையோ மரணத்தை உண்டு பண்ணும். நடக்காத விஷயங்கள், இல்லாத விஷயங்கள், பார்க்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், பொறாமையினால, எரிச்சல்னால இந்த சகோதரர் ஏன் பொய் சொன்னாங்க? யோசேப்பு மேல பொறாமை, யோசேப்பு மேல எரிச்சல், யோசேப்புனா பிடிக்காது. எப்படி அவன் என்ன பண்ணிடணும், அழிச்சணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுனால தகப்பன் என்ன பண்ணாங்க? பொய் சொன்னாங்க. அதை நம்பிட்டான். அவனோட ஆவி செத்து போயிடுச்சு. நாளும் நொந்தது இல்ல. தரிசனம் மாறாது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும்.